சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உறவிடம் பேசிவிட்டு தான் நான் உன்னை இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறேன். அவருடைய உறுதியான முடிவு என்ன என்பதை நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன். அதை முழுமையாக கேள். நீ எதை நினைத்து நீ அவர் மீது அன்பு வைத்து காத்து கொண்டு இருக்கிறாயோ அதே அன்போடு தான் அவரும் இருக்கிறார் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள். அவர் வருவாரா வரமாட்டாரா, என்னோடு சேர்ந்து வாழ்வாரா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளோடு நீ என்னிடம் வந்திருக்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், உனக்கானவர் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் கேள். அவர் உன் நினைப்பாகத்தான் இருக்கிறார். நீ எந்த அளவிற்கு அவரை நேசிக்கிறாயோ அதே அளவிற்கு தான் அவரும் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை அவருடைய மனதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் இப்பொழுது மனம் தடுமாறி இருக்கிறார். எதை செய்வது, எப்படி செய்வது என்ற குழப்பத்தோடு அவர் இருக்கிறார். நீ தெளிவான முடிவோடு இருக்கிறாய். அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று தெளிவான முடிவோடு இருக்கிறாய். அவரும் சற்று மனம் குழம்பியவாறே இருக்கிறார். அவர் செல்லும் பாதை சரியில்லாதது போல் இருக்கிறது என்பது மட்டுமே உனக்கு தெரிகிறது. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவர் செல்லும் பாதையில் இருந்து மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சீக்கிரம் உன்னிடம் சேர்க்கிறேன். இது நாள் வரை பொறுத்து விட்டாய். இன்னும் சில தினங்கள் பொறுமையாக இரு. அவர் மனம் திருந்த பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வரும். உன்னோடு அவர் பேசுவார். மீண்டும் உன்னவரோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய முடிவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதனால் வரை நான் செய்த தவறை மன்னித்து உன்னோடு சேர்ந்து வாழப் போகிறேன் என்ற உறுதி வரை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். மீண்டும் அவர் என்னை நாடி வருவார். உன் சாயப்பா, நான் உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். மனம் என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்காது. யாருடைய மனமும் ஒரே நிலையில் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதேதான் உன் துணை இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார். மாறிக்கொண்டே எது நல்லது எது கெட்டது என்று புரியாமல் இருக்கிறார். அவர் செல்லும் பாதை சரியில்லை என்பது மட்டுமே எனக்கு தெரிகிறது. அவரை அந்த வழியில் இருந்து மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை சுற்றிய உறவுகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறி வருகிறது. இந்த சூழ்நிலை நீடித்தால் நிச்சயமாக உனக்கானவர் மனம் மாறி வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய நிலையை மாற்றி உனக்கு நான் அவரை கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.